ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி வெள்ளிக்கிழமை லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மசாலா போட்ட கருணக்கிழங்கு வறுவல் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா, கீரை மசியல், நல்ல துருவின பீட்ரூட் பொரியல். இதுதான் வெள்ளிக்கிழமை லன்ச் மெனு. இதுக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி அவல் பாயாசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக. அதோட ரெசிபி தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அவல் பாயாசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துக்கிட்டேன். இப்போ அவலை வந்து நல்லா நெய்யில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அப்படியே இதில் எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவல் நல்லா வந்து வேகணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இது கூடவே இந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக வந்து கண்டன்ஸ் மில்க்கும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். இப்போது பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு அவல் பாயாசம் ரெடி. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சூப்பரான ஒரு அவல் பாயாசம் ரெடி.